எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் ஒரு vlog நோக்கி போயிட்டுருக்கோம். கூட வந்து ஒரு சரியான ஒரு பொறுக்கி பையன் கூட போயிட்டுருக்கேன். நாங்கள் இந்த ட்ரிப்பை டிஃப்ரெண்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை விட்டுட்டு நாங்கள் அப்படி கேரளாவை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்திருக்கான், இன்னொருத்தனை பிக்கப் பண்ணணும். யாருன்னு காமிச்சு தாரோம். தம்பி எங்க போற? தம்பி பாய் பாய். விடுங்க ப்ரோ, நான் இப்ப என்ன பண்ணேன்னு நீங்க என்ன ஓட வச்சீங்க? எப்போ வர சொன்னாங்க? ஒரு நான் நேரமா வந்து நீங்க தான் லேட்டு. நாங்க லேட்டா வந்தோம், நீ நேரமே வந்திருக்கணும். இல்ல அவ்வளவு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க வரத ஒரு 2 ஸ்டெப் முன்னாடியே. இது நாங்க போன் பண்ணி சொன்னால நடந்து கீழே வந்தேன். இல்லன்னா எப்படி மணி எத்தனை வச்சு மணி 11 ஆகுதா? எப்படி இருந்தாலும் 1 மணிக்கு தான் வந்திருப்பேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்ன வேலை? வீட்டுல பண்ணாட்டி பாத்திரங்களை வச்சிருப்பா, இல்ல துணிகளை ப்ரோ. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. நல்லா இருக்க அப்படி இருக்காது. நீ மூஞ்ச மாத்திர அப்ப எதுன்னு கேட்டா எதுன்னு சொல்ல முடியும். நான் மூஞ்சிலாம் மாத்தலங்க. நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. கர்மமா இருக்குது, வெறுக்குது வாழ்க்கையெல்லாம். பாத்துட்டு இருப்பா வீடியோ. சரிதான், வீட்டுல துணியில அள வேண்டியது இருக்கு. போடாதீங்க, சாப்பாடு சோலி முடிச்சு போடும். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எதுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப கல்யாணம் உனக்கு இந்த வயசுல? சைல்டு மேரேஜ் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. டிரைவிங் லைசென்ஸ் எடுத்தா நான் கேள்வி. 18 வயசு டாட்டர்ல. சரி, எதா இருந்தாலும் வாழ்த்துக்கள். எங்க எம்ஜிஎம் சார்பாக. நல்லா இருந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, கிஃப்ட் தானே வேணும் உனக்கு. கோல்டுல ஏதாவது போடலாம். இல்ல ஒழுங்கா இருந்தா சரி, இல்லன்னா அவங்க அப்பாவோட ஐடியா தேடி கண்டுபிடிச்சு இந்த வீடியோ அனுப்பி விடுவோம் பாத்துக்க. முன்னாடி கேரளால மழை பெய்யுது, ஒரே மழை இருக்கு, உள்ள பொருக்கமா இருக்கு. ஆல்ரெடி இங்க ஃபுல்லா தம்பி போனவை தம்பி, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தம்பி? போய்ப்பா ப்ரோ, அது வீட்டுல போய் பேசு ப்ரோ. நீ யாரு கூட தொடர்புல இருக்குன்னு அவ கேட்டாலும் குழப்பமே இல்ல. vlog தான் எங்களுக்கு முக்கியம். வெல்கம் டு எம்ஜிஎம் vlogs. guys, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கேரளா சைட்ல ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கோம். என்ன டேம்னா நெய்யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம். நெய்யார் டேம் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டரும், கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரும் மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பாட்டு தான் இது. சரி, இந்த டேமோட என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பார்க்கிங். அது மாதிரி பைக்கு 10 ருபீஸ். இது எங்களுக்காக புதிதாக திருமணமாகிய அஸ்வின் இதை பே பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வேறு 75 ரூபாயில முடிச்சிட்டோம். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா சரியான பைத்தியக்காரன். அதுக்கு துப்பாக்கி பூ வச்சு விட்டுட்டு இருக்கான். என்ன தெரிஞ்சு? அலியா, உங்க சித்தப்பா கூப்பிடுறாருண்ணா. ஒரு காது பூ வச்சு. ஒரு பொம்பளை வாங்கி வந்தோன்னு அதே விடிய கிடையாது.
கழுத்தை பிடிச்சது, வாயை பிடிச்சது, துண்டை பிடிச்சது. நாயை கூட விட்டு வைக்க மாட்டோம் போல இருக்கு. கல்யாணம் இப்படி இருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன தெரிகிறது? நான் அந்த மீனை தான் பாத்துட்டு இருந்தேன். எங்க 2 பேரும் கண்ணு வந்து மீன் பிடிச்ச குக்கை பார்த்துட்டு அது சொல்ல இல்ல கலை. அதமா இருக்கு. ஏன்னா இந்த இடம் இருக்கு தெரியுமா, இந்த இடத்த வந்து ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு இது ஃபுல்லாவே வந்து சீரியல்லாம் போட்டு இந்த தண்ணி பாய் தெரியுமா, இதை வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, நம்ம நேஷனல் ஃபிளாக் இருக்குல்ல, கீழே அந்த பாதி ஏரியா வந்து எப்படி வைப்பாங்கன்னா கிரீன் லைட் பத்துற மாதிரி, அடுத்து உள்ளதான் அந்த ஒயிட் தான், அதுக்கு மேல வந்து ஆரஞ்சு கலர் வந்து நம்ம இந்த டிஸ்கோ லைட்ல வரணுமா அதை செட் பண்ணி வைப்பாங்க. அப்ப அது நேஷனல் ஃபிளாகோட இதுல இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த ஓணம் செலிப்ரேஷன் இங்க நைட் வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணி செம்மையா வச்சிருப்பாங்க. வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு நெய்யார் டேம்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். இங்க வந்தா விளாக் பண்ணி ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இங்க வந்திருக்க பொண்ணுங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்ததே அதுக்குதான் ப்ரோ. நீங்க எல்லாம் 3 நாள் கல்யாணம் பண்ணாலும் திருந்த மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த நெய்யார் டேம்ல வந்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்லாம் இருக்கு, லயன் சஃபாரி, crocodile பார்க்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் தள்ளி போனோம், அது செப்பரேட்டா போட்டிங்ல கூட்டிட்டு போய் ஒரு தீவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த பார்க்கு இது இந்த crocodile வந்து வச்சிருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு போட்டிங் வந்து 400 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன, அந்த லைன்ல வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும், அதில் விட்டுருப்பாங்க. நம்ம வந்து போட்ல போயிட்டு அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இவங்க ஒரு ஜீப்ல கூட்டின்னு போவாங்க, ஜீப்பு ஃபுல்லா க்ளோஸா இருக்கும், லைன்லாம் பக்கத்துலேயே இருக்கும். அந்த மாதிரி காய்ஸ் இங்க 2 இடத்த கூட்டின்னு வந்தேன். ஒன்று அங்க பாருங்க, இந்த நேரம் கொண்டு போனை வச்சுட்டு அங்கோட்டு போகுது இங்கோட்டு போகுது, யாருக்கிட்ட பேசுதுன்னு தெரியல. இங்க ஒண்ணு பிரசவத்துக்கு வந்தது மாதிரி நான் கடத்துவேன். இதை கூட்டின்னு நானும் விளாகுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். சரி தம்பி, எனக்கும் டயர்டா தான் இருக்கு. நியூஸ்ல வரும், நண்பர்களாக நெய்யார் டேம் சென்ற 7 நாளில் தற்கொலை முயற்சி, போலீசார் விசாரணையில் கணவன் மனைவிக்கு நடந்தது என்ன? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஆனா என்ன தெரியும், அந்த ஸ்பாட்ல வந்து நாங்க சொன்ன அந்த crocodile பார்க்கு, லயனோட சஃபாரி, அது எல்லாமே அந்த தீவுல தான் இருக்கு. கைஸ் இது வந்து ஃபேமிலியா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய பிளேஸ், சுற்றி பார்க்கணும், கொஞ்சம் டைம் ஆகும், 1 டே ஸ்பெண்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். கைஸ் உண்மையிலே சின்ன கேரளாவில் வந்து சும்மா சொல்லல, மழைன்னு செம்ம தண்ணி இங்கே. அதாவது நாங்கெல்லாம் முன்னாடி வரும்போது ரொம்ப கீழே இருந்துச்சு, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிற நிலமையில இருக்கு.
இதுலேருந்தே ரொம்ப பள்ளம் இருக்கும். நாங்கள் அந்த சைடு ஏறி வந்த அளவுக்கு இந்த சைடு பள்ளம் இருக்கும். அந்த டைமில் ரொம்ப கீழே இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்பாட்டு தான், வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு அக்வேரியம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. வந்தால் ஒரு 1 டே வந்து இங்கே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ போட் இருக்கு ப்ரோ, டீசல் மட்டும் 100 ரூபா வாங்கிட்டாங்க, எடுத்துட்டு போகும் உள்ள.